வணக்கம் மக்களே, இது நமக்கு எழுதிட்டாங்க அஜய் தேவ்யா. கல்கி 2898 AD ஆல்ரெடி தேட்டரில் வந்து பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் நிறையா பேர் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பாக குட்டீஸை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு புராண கதைகள்லாம் பிடிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. அந்த ராஜா ராணி கதை யாருக்கு தான் ஃபேஷனேட்டிங்காக இருக்காது. அந்த மாதிரி புராண கதையில் இருக்கிற மகாபாரதத்தையும் ஃப்யூச்சரில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக கலந்து நமக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருஷேத்திர போரில் பாண்டவர்களுடைய கடைசி வாரிசு அந்த உத்தார வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைய வந்து அழிக்கிறதுக்காக கௌரவர்கள் சைடில் இருந்து அஸ்வத்தாமா வந்து பிரம்மாஸ்திரத்தையே எய்கிறாரு. அப்போ கோவமான கிருஷ்ணர் வந்து அவங்கள சபிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த ஆரம்பித்த இந்த கதை வந்து வேறு லெவலில் ட்ராவல் பண்ணுதுங்க. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் தாங்க. மகாபாரதத்தில் இல்லாத கதையாக 100 கதை எடுக்கலாம், 100 டைரக்டர்ஸ் இதை வச்சு படம் பண்ணலாம். அப்படி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களம். அதையும் வந்து அவங்க ஒரு தொய்வு இல்லாமல் நமக்கு போர் அடிக்காமல் கொடுத்துருக்காங்க. பல விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நான் தமிழ் டப்பிங் பார்த்தேன். ஃபார் ஒன்ஸ் இதை டிசப்பாயிண்ட்டே பண்ணல. ஏன்னா அது தெலுங்கு, ஹிந்தி ப்ளஸ் தமிழ் அப்படின்னாலும் நம்மளோட தமிழ் வாய்ஸில் கேட்கல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிரபாஸோட டப்பிங் ஆகட்டும், அமிதாபோட டப்பிங் ஆகட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. பல ஃபேக்டர்ஸ் அண்ட் ஒன் அட்ராக்டிவ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க. புஜி அப்படின்னு ஒரு ஏஐ பவர்டு வெஹிக்கிள். அது வந்து ஃப்ரம் மஹேந்திரா அண்ட் ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ் இவங்களோட திங்க் டேங்கில் இருந்த ப்ராடக்ட் தான் வந்து ஒரு ஏஐ பவர்டு கார், ஒரு சூப்பர் கார் இந்தியன் இன்ஜினியர்ஸோட மூளையில் வந்திருக்கு. அப்படிங்கிற வந்து பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த படம் வந்துகிட்டே இருக்குது. போகிற போக்கில் சில பேர் பார்த்துட்டு படம் போருங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க விடாமல் போயிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட லாஸ் தான். ஏன்னா நம்ம வீட்டில் சொல்லலே நாம தான் சொல்லணும், எப்போ சொல்கிற டைலாக்டாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். குழந்தைங்க வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க போய் தேடி இந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் படிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு படத்தில் அவங்க சொல்லலை தான். ஒரு சின்ன பார்ட்டை எடுத்துகிட்டு அந்த கல்கியை சுற்றி அந்த கதையை ரொம்ப அழகாக நகர்த்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. எக்கச்சக்க டீம் ஒர்க்காக இருக்குங்க. எல்லாத்த பற்றியும் சத்தியமாக சொல்ல முடியாது தான். ஆனால் படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக அந்த ஸ்க்ரீனில் 3Dயில் பார்க்கல வந்து இந்தியன் சினிமாவா இது, ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்கா இப்படி ஒரு படம் அப்படின்னு வந்து ஆச்சரியமாக வைக்குது. எல்லா லீட் கேரக்டர்ஸும் அமிதாப் பச்சன் ஆகட்டும், பிரபாஸ் ஆகட்டும், கமல் ஆகட்டும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை விட வந்து இவங்களோட கேமியோ லிஸ்ட்டு பார்த்தா வந்து 10 வருஷம் தமிழ் சினிமாவை மெயின் ஆளுங்க நிறைய பேரை உள்ளே ஊற்றி வெளியே கொண்டு போயிருக்கேன். நீங்கள் தலைவருக்கு கூட ஒரு கேமியோ ரோல் கொடுத்துருக்கலாம் தான். அது ஒன்று தான் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. பட் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கல்கி எல்லாம் டிசப்பாயிண்டியும். ஓ ஆமாம், படத்தோட குறையும் கண்டிப்பாக சொல்லணும்ல. நம்ம எப்போ பாரு ஓவர் பில்டப் போய் கொடுத்துருக்கோம். 3 மணி நேரம் படமுங்க. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக நல்லா ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோடு போங்க. அப்போ தான் தூங்காமல் அந்த முழு படத்தையும் பார்ப்பீங்க. போர் அடிக்கலை. ஆனால் கண்டிப்பாக லெந்த ட்ரிம் பண்ணியிருக்கலாம் தான். இட்ஸ் ஓகே. 1 2 பஞ்சாயத்து இருக்க தானே செய்யும்.